இப்பொழுது மார்த்தாளுக்கு வருகிறேன். ஒரே ஒரு பெண்ணை பார்த்து மார்த்தாளே மார்த்தாளே என்று அழைத்தார். நீ அநேக காரியங்களை குறித்து தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அதில் ஒன்று. மரியாள் ஒரு புறம், மார்த்தாள் ஒரு புறம். மரியாள் பிரேயர்ஃபுல், பிரேயர். இவ பிளானிங். 13 பேருக்கு இயேசு கிறிஸ்து 12, அவர் ஒன்று, 13 பேர். அங்கு மரியாள் மார்த்தாள் யார் இருக்கா, லாஸ் இருக்காங்க. அங்கே 12 3 13 3 16 பேர். 16 பேருக்கு என்ன சாப்பாடு செய்யணும்? ஆகவே அவ பிளானிங், இவ ப்ரேயிங். இவ என்ன செஞ்சா? ப்ரே பண்ண. இவ வேர்ட் ஆஃப் காடா அல்லது வேர்ட்லி திங்ஸா, ரெண்டுக்கு நடக்க போராட்டம். வேர்ட் ஆஃப் காடா, வேர்ட்லி திங்ஸா, கர்த்தருடைய வார்த்தை கேட்குறதா அல்லது அது. அடுத்தது மெஷர்மெண்ட்டா, மெடிடேஷனா. 15 பேர் 16 பேருக்கு எவ்வளோ ஆளாக்கு? எனக்கு சமையல் தெரியாது, சமைக்க தெரியாது, அதனால் எனக்கு தெரியாது. ஆளாக்கு அரிசின்னு சொல்லுவாங்க. அதனால் எத்தனை ஆளாக்கு போடுறது, என்ன குழம்பு வைக்கிறது, என்ன பொரியல் பண்ணுறது. ஆகவே அவள் மெஷர்மெண்ட்டுக்கு நினச்சா, இவன் மெடிடேஷனை நினச்சா. மரியாள் மெடிடேஷன், மார்த்தாள் மெஷர்மெண்ட். அவ பல டிஷ்ஷஸ், பல கூட்டு பொரியல், பல டிஷ்ஷஸை குறித்து நினச்சா. இவ ஒரே டிஷ்ஷு, இயேசுவின் பாதத்தில் உட்கார்றது. so many dishes. மார்த்தாள் தேவை. அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுகிறாய். தேவையானது மரியாள் தன்னை விட்டு இது போடலாமா, அது போடலாமா, அது செய்யலாமா, அது செய்யலாமா. வந்தது மட்டும் இல்லை, கம்ப்ளைனா காம்ப்ளிமெண்ட்ரியா. கம்ப்ளைண்ட் பண்ணுறா, எனக்கு என்ன செய்யலை, ஹெல்ப் பண்ணலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறா. அவர் காம்ப்ளிமெண்ட்ரி பண்ணுறாரு, இவன் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாடுறாரு. கம்ப்ளைனா காம்ப்ளிமெண்ட்ரியா. அதுக்கு அடுத்தபடியாக ஹாஸ்பிட்டாலிட்டியா, எல்லாரும் பண்ண. ஹியூமிலிட்டி. இப்போ பாதத்து அருகே அவள் என்ன செய்கிறா, உட்கார்றா. ஹியூமிலிட்டியா, ஹாஸ்பிட்டாலிட்டியா. மரியாளுக்கு மார்த்தாளுக்கு நடக்கூடிய போராட்டம். ஹியூமிலிட்டி. அது எதுனாலும் கடந்து போகுது. He gives worldly thingsக்கு இல்லை, வேர்ட் ஆஃப் காடுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா. தேவனுடைய வார்த்தைக்கு. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்லவங்க. தேவையானது. ஆகவே ஒன் திங் இஸ் நீட்ஃபுல். ஒன்றே ஒன்று தான் தேவை. என்னது? நீ உட்கார்ந்து பாரு. கடவுள் அற்புதமாக ஆச்சரியமாகவே நம்முடைய குடும்பத்தையும் வழிநடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். நான் உட்காரணும். அது இதுன்னு நினச்சிட்டு இருந்தோம்னா நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்.
ஒன் திங் இஸ் நீட்ஃபுல். வேதாந்தத்தில் ஒன் என்ற வார்த்தை அதை பற்றி சிந்திக்காது சொன்னான். யோவான் 9:25. அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாதது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். I know only one thing. One thing is needful. மரியாள்கிட்ட சொன்னது. இவன்கிட்ட கேட்குறாரு, சீலோவம் குளத்தில் போய் என்ன செய்ய நீ கருவிடான்னாரு. அவன் சீலோவம் குளத்தில் பெரிய காரியம் அது. ஏன்னா நினச்சி பாருங்கள், பார்வையற்ற பிறவி குருடான் அவனை போய் குளத்தில் இறங்கி குளிடான்னா கழுவிடான்னா அவன் எப்படி அதை போய் இறங்குவான், எப்படி செய்வான், எவ்வளோ கஷ்டம் அது. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ எதையாவது எனக்காக செய்யணும்னா நான் சொல்கிறத என்ன செய்யணும். கண்ணுக்கு எல்லாம் தடைவெளி விட்டு போய் இறங்கும் பொழுது குருடன், ஏறும் பொழுது பார்வையுள்ளவன். இறங்கும் பொழுது ஏறும் பொழுது அவன் சீலோவம் கொடுத்துருக்கலாம். அவன் சொல்லிட்டான், அவர் பாவின்றான். நீங்கள்லாம் சேர்ந்து அவர் பாவியா எனக்கு. ஒன் திங் ஐ நோ, ஒன்ஸ் ஐ வாஸ் பிளைண்ட், நவ் ஐ சி. நான் ஒரு நாள் என்னவா இருந்தேன், குருடாக இருந்தேன், இப்பொழுது நான் பார்க்குறேன். ஒன் திங் ஐ நோ என் வாழ்க்கையில். அவன் ஒன் திங் இஸ் நீட்ஃபுல், ஒன் திங் ஐ நோ. இன்னொரு வனத்தில் சொல்கிறார், மார்க்கு 10:21. Only one is lacking. One is needful. One thing I know. One thing is lacking. உன்னிடத்தில் ஒரு குறைவு. பெரிய கஷ்டம். Go and sell all your property, give it to the poor, take the cross and follow me. எல்லாம் போய் விட்டுட்டு வாடான்னா கூட திரும்ப போய் எடுத்துக்கலாம். இவர் சொல்கிறார், வித்துட்டு வாடான்றாரு. விட்டுட்டு வாடா. ஒன் திங் இஸ் லேக்கிங். நீ அவரை என்ன செஞ்சு விட்டுட்டு வாடா. மரியாள், இந்த மரியாள் மாதிரி சிறப்புள்ள ஒரு பெண் வேதாந்தத்தில் பார்க்க முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த மரியாளை வைத்து அவருக்கே அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு தன்மையை மரியாள் பெற்றார். யோவான் 12:2, 2-3 வசனங்கள். ரைட். காஸ்ட்லி. 3 காரியம். 3C. It was costly, it was criticized, and it was commendable. Costly. விலையேறப்பட்ட நளதம் என்கின்ற தைலம். அவன் அரிமத்தியாக யோசேப்பு தைலத்தை கொண்டு வருவதற்கு முன்பதாக இறந்த பிறகு அவன் தைலத்தை தரவனான். இருக்கும் பொழுது தைலத்தை தரவனவ இந்த மரியாள். இறந்த பிறகு என்ன தடவுனாலும் என்ன இல்லை, இருக்கும் பொழுது. அப்போ அவர் சொல்கிறாரு,
wherever the gospel is preached you will be remembered என்றார். எங்கெங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உன்னை என்ன செய்வாங்க. ஒரே ஒருத்திக்கு மெமோரியல் சர்வீஸ் நடத்திருக்காருன்னா இவன் மரியாள் ஒருத்திக்கு தான். ஒரே ஒருத்தி, வேறு யாருக்கு என்ன செய்யல. ஒரே ஒரு பெண்ணுக்கு அவர் நடத்தினார் என்று சொன்னால் எல்லாமே ஒன்று சொல்லலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். போதனை பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் அதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்ன நினைவு கூறும்படி இதை கம்யூனியனை குறித்து செஞ்சாரு. அவ தைலத்தை தடவுனதை உன்னை என்ன செய்வாங்க எல்லாரும் நினைப்பாங்க. நினைவு கூறுதல் மிக முக்கியம். 115ஆம் சங்கீதம் 12வது வசனம். எஸ், கர்த்தர் நம்மை, God is mindful of us, He will bless us. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். மரியாள்கிட்ட சொல்றாரு, wherever the gospel is preached you will be wrong. 146ஆம் சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 146. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். வாசிங்க தொடர்ந்து. பிரபுக்களின் ரட்சிக்க திராணியில் மனுபுத்திரனை நம்பாதிருங்கள். அவனுடைய ஆவி பிரியம், அவன் தன் மண்டபத்துக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அந்நாள் இல்லை, என்னைக்கு இறந்தானோ அன்னைக்கு அவன் முடியும். அவனுடைய யோசனைகள் என்ன செஞ்சிடும். ஆனால் இவ நினைவு கூறப்படுவார். எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர் நினைவு கூறுவார்கள். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். நோ 14:8 மார்க்கு. இவள் தன்னால் இயலுமே செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு ஏத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். தைலம் பூச என்னவ பின்னால் அரிமத்தியா யோசேப்பு 100 ராத்திரிகளை கொண்டு வந்து தைலத்தை தடவினாலும் உயிரோடு இருக்கும் பொழுது கனப்படுத்தினவ யாரு? இயன்றதை செய்தால் இல்லாததை பெற்றுக்கொண்டாள். இவர் இயன்றதை செய்தால் இல்லாததை பெற்றுக்கொண்டாள். சாதாரணமானவளோ மையம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 48 முதல் 50 வரைக்கும். இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கொண்டாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவள் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பகிர்ந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். Yes, your faith has saved you. Go in peace. டாக்டர் சொல்கிறாரு மரியாள்கிட்ட என்ன சொல்கிறாரு? உன் பாவம் என்ன செய்யப்பட்டது. ஆகவே பாவ மன்னிப்பை இயேசுவின் இடத்துல நேரடியாகவே பெற்றுக்கொண்டவள்
சாதாரணமானவளாக அதனால் அவர்கிட்ட சொல்கிறாரு, கோ இன் பீஸ், சமாதானத்தில் இப்போ. ஆகவே தைலத்தை தடவி அபிஷேகம் செய்து வாழ்க்கையில் கடவுளிடத்திலிருந்து உன்னை நினைவு கூறுவார்கள். சமாதானத்தோடு நீ போ, பாவம் மன்னிப்புடைய நிச்சயத்தையும் கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு பெரிய தன்மையை மரியாள் பெற்றுக்கொண்டாள். மத்தேயு 26 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து. இன்றைக்கி நான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் இந்த செய்தி பிரசங்கிக்கப்படுகிறதோ வேறு யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பையோ தருணத்தையோ அவ தைலத்தை கொண்டு வந்து தடவி பாவம் மன்னிப்பினுடைய நிச்சயத்தையும் பெற்று பெரிய காரியங்களை செய்தாள். மரியாள் மாதிரி பெரிய காரியம். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிருபையாக இரக்கமாக இறங்கி எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உடனே நினைவுவார்கள். டிசைர்ஸ் ஆஃப் த ஏஜஸ் என்ற ஒரு புத்தகம் எனக்கு பிடித்தமான புத்தகம். E.G. ஒயிட் எழுதின புத்தகம். அதில் அவர் சொல்வார், kingdoms would rise and fall, the names of the monarchs would be forgotten, but her deed would be immortalized in the pages of the sacred scenery. Kingdoms would rise and fall, the names of the monarchs would be forgotten, her deed would be immortalized. Only all that thing. Sacred history பைபிளில் பெற்றுக்கொண்டாள். ஆகவே kingdoms would rise and fall, the names of the monarchs would be forgotten, but her deed would be immortalized in the pages of the sacred history. E.G. ஒயிட் அந்த இடத்தை அவள் தக்க வைத்து கொண்டாள். வேதாகமத்தில் இடம் பெற்றாள். இவள் நினைவு கூறப்படுவாள் என்று கர்த்தர் அவருக்கு மெமோரியல் சர்வீஸை அவளுக்கு நடத்தினார். மரியாள் சாதாரணமானவள் அல்ல, வேதாகமத்தில் இடம் பெற்றவள். அவள் முதலாவதாக லூக்கா 7 அதிகாரம் 38 வசனம். ஆமாம், கீர்த்தனை ஒன்று இருக்கு, பாதம் ஒன்றை வேண்டும் இந்த பாறையினில் எனக்கு மற்ற ஏது வேண்டாம், வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த பொற்பாதம் ஒன்றை வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த பொற்பாதம் ஒன்று. ஆகவே இவ செஞ்சது கீர்த்தனையும் ஆயிடுச்சு.
நான் சார்ந்திருக்கக்கூடிய ருத்ரன் சபையில் ஒரு ஞானப்பாட்டு இருக்கிறது, 150வது ஞானப்பாட்டு. அதில் 3வது கவி. ருத்ரன் சர்ச்சில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருக்கிறீர்கள், போய் படித்து பாருங்கள். மரியாதை பற்றியதற்கான இந்த தைலத்தை தருவனதை பற்றி பாமாலையிலும் ஏற்றப்பட்டது. 150ஆம் ஞானப்பாட்டு 3ஆம் கவி. ஆகவே அவள் எல்லாம் அழிந்து போனாலும் அவள் செய்தது இன்றும் நினைவு கூறப்படுகிறது. அழுதாள், ஜெபித்தாள், பாதத்தில் தைலத்தை தடவினாள், தைலத்தை தடையில் தடவினாள். இறந்து போன பிறகு அவர்கள் எத்தனையோ காரியங்களை அவர்கள் செய்திருந்தாலும் அவர்களுக்கு வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளைப் போலவும் கரியப் போலவும் கலந்து ஏறக்குறைய 3 ராக்கள் கொண்டு வந்தான். வாசிக்கலாம், தொடர்ந்து. அவள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமைப்படியே அதை சுகந்த வஸ்திரங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயுத நாளா இருந்தபடினாலும் அந்த கல்லறை சமீபமா இருந்தபடினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார். ஆகவே அவன் 100 ராக்கள் கொண்டு வந்தான். ஆனால் இவ பாட்டிலில் தான் என்ன செஞ்சிருக்காரு, கொண்டு இருப்பார். பாட்டில் இஸ் broken, her heart is also broken. Bottle is broken, her heart is also broken. So her eyes also broken into tears. கண்ணீர். உயிரோடு இருக்கும் பொழுது இயேசுவிற்கு அடக்க ஆராதனைக்கு முன் உதாரணமாக நடத்தினவர் கடவுளுடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு சாதாரணமான ஒரு பெண்ணை தேவன் என்ன செஞ்சார், பயன்படுத்தினார். எடுத்துகிட்டு வந்து இன்னொருத்தர் வீட்டில் போய் செய்கிறது எவ்வளோ கஷ்டம். தான் வீட்டில் இல்லை, இன்னொருத்தர் வீட்டில் போய் அங்கே விருந்துக்கு வந்திருக்கிற இடத்துல இவ போய் என்ன செஞ்சிட்ருக்கிறா, செஞ்சிட்ருக்கிறார். அதை பார்த்து அவர் சொல்கிறாரு, வந்தேன் கொண்டேன், நீ என்ன கவனிக்கலை. ஆனால் லூக்கா 7ஆம் அதிகாரம் 42 வாசிக்கலாம். ஆமாம், அப்பா பாதத்தை முத்தமிடுறோம், பரிமளத்தை தேடுறோம். வேதாகமத்தில் இவளை போல ஒரு பெண் பார்க்க முடியாது, வேற எங்கேயும் இல்லை. இவள் அந்த காரியத்தை செய்து முடித்தாள். ஆகவே அவள் மாதிரி ஒரு பெண். அதனால தான் இன்றைக்கு அவள் நினைவு கூறப்படுகிறாள், அவளுடைய செய்தி சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, அவர் வரும்பொழுது அறிந்து அதற்காகவே எதை செஞ்சாலும் நமக்கு எதிர்ப்பு இருக்கும். இவன் இந்த தைலத்தை தடவும் பொழுது அவன் சொல்கிறான், இதை 300 தினாரியத்துக்கு விட்டு என்ன செஞ்சுக்கலாம். கிரிட்டிசைசம், wherever you do the
work, he will be criticized. No one will be exempted from the criticism. Everyone has to undergo the path of the criticism for which we are all called for. அழைக்கப்பட்டிருக்கும். அவன் சொல்கிறான் 300 தினார் சிக்கனை செஞ்சுக்கலாம், இவருக்கே ஏன் செய்யலாம், ஏழைக்கு கொடுத்துக்கலாமே. ஆகவே எதிர்ப்புகளின் மத்தியிலும் இந்த ஊழியத்தை நிறைவேற்றினாள். எதிர்ப்புகளின் மத்தியிலும் இந்த பெண் கர்த்தருக்கு என்று செய்யக்கூடிய பணியை அவள் செய்தாள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, ஆலயத்துக்கு செல்வதோ ஜெயிப்பதிலோ என்ன, கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்தா என்ன, வீட்டை பார்த்தா என்ன, அதை பார்த்தா என்ன, இதை பார்த்தா என்ன, என்னத்துக்கு? ஆகவே ஆலயத்துக்கு போகிறவர்களெல்லாம் பரிசுத்தவான்களோ, நீங்கள் யார்? பல காரியங்களை நமக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுவார்கள். கிரிட்டிசிசம் தமிழ் என்ன? கேள்வி பண்ணுவாங்க. ஆகவே இவ தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். சேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆகவே தான் மாத்தாளே மாத்தாளே என்று 2 தடவை கூப்பிட்டாலும் கர்த்தர் மரியாளை தான் ஆசீர்வதித்தார். தேவனுடைய வார்த்தைக்கு கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அல்ல, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே தான். அவன்தான் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின மனிதனுக்கு புத்தி உள்ள மனுஷன். ஆகவே அவர் பிரசங்கிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 29ஆவது வசனம் வேதம் சொல்கிறது. எஸ் பார்த்துக்கலாம். ஜனங்களுடைய போதத்தை குறித்து he speaks with authority. அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராக என்ன செஞ்சார்? இவர் செஞ்சது அதிகாரமுடையதாக சொல்கிறாரு. இவ செஞ்சது நினைவு கூறப்படும். இவள் செய்தது நினைவு கூறப்படும். ஆகவே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த நாளிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் சூஸ் த ரைட் திங்ஸ். நாம் கடவுளுடைய கிருபையினாலும் இருக்கிறதினாலும் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது நான் நல்ல பங்கை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தீர்மானத்தோடு இந்த ஆலயத்தை விட்டு செல்வேயானால் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல பங்கை தெரிந்து கொள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அவ்வாறு வாழ கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை பராமரித்து உங்களை பாதுகாப்பாராக. ஆமீன்.